கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர்யா, எங்க தொட்டு பாரு, தொட்டு பாரு. ஓ மദ്രാசி. மദ്രാசி नहीं, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. நீங்கள் ஜிகர்தண்டா எத்தனை வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜிகர்தண்டா 1977க்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இது வந்து உருவாக்குனது வந்து ஷேக் மீரான். அவங்க தான் வந்து 1977க்கு முன்னாடியே சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமண்ணை இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பொழப்புக்காக வேண்டி மதுரை நாடி வந்தாங்க. வந்து சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணையில் இந்த மாதிரி வந்து ஜிகர்தண்டாவுடைய மெட்டீரியலை கண்டுபிடிச்சி ஜிகர்தண்டா பண்ணுறாங்க. இப்போ ஜிகர்தண்டாவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க உருவாக்கம் பண்ணது வந்து ஐஸ்கிரீம் மட்டும். நம்மள்ட்ட உள்ள ஐஸ்கிரீம், பால் ஐஸ் வச்சனில் கப்பில் அந்த ஐஸ்கிரீம் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி தெருவாக வந்து சேல்ஸ் பண்ணாங்க. கடைலாம் அப்போ போடலை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மூலப்பொருள் பாதாம் பிசின், நன்னாரி சர்பத்து, பால் ஐஸ்கிரீமு, பால் ஆடை, வெள்ளைப்பால், இதை 5 பொருளையும் மூலப்பொருளாக வச்சு அளவுக்கு ஏற்ப தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஜிகர்தண்டாங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. சுமார் 1977லேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீதிகளில் மட்டும் தான் விற்றுட்டு இருந்தாங்க. 1977லேருந்து நம்ம கடைக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் வண்டி போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சன் பீர் முகமது, சிந்தாமதார், சாகுல மீது அம்மாவில் 4 பேர் அவங்களுக்கு மகன்கள் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நல்லா ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ண ஆரம்பிக்கும். தொழில் வந்து 4 பக்கமும் வந்து விரிவாக ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த கடையை நம்ம பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஜிகர்தண்டாவை வந்து எல்லா மக்களும் நினைஞ்சாங்கன்னா விரும்ப ஆரம்பித்தாங்க. வெளியூர் மக்கள், உள்ளூர் மக்கள் இப்படி வந்து ஜிகர்தண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக லைக் பண்ண ஆரம்பித்து வந்து ஜிகர்தண்டா ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மாறிச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஜாருக்கு வரவங்க, வெளியூர்லேருந்து வரவங்க, வெளிநாடுகள்லேருந்து வரவங்க, பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த கடையை நாடி, நீங்களே வந்து ஒரு மீடியாவிலேருந்து இந்த கடையை நாடி வரீங்க. ஏன் வரேன்னா இது ஒரு ஃபேமஸ் ஜிகர்தண்டா, மதுரையா ஜிகர்தண்டா குடிக்கணும், அதுவும் கீழவாசலில் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இறைவனுடைய உதவி ஃபஸ்ட்டு, 2வது நம்மளுடைய கடின உழைப்பு, 3வது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய குவாலிட்டி தரம், 4வது மக்கள் வந்து ரெகுலராக தொடர்ச்சியாக மதுரைக்கு வந்தாலே ஜிகர்தண்டா குடிக்கணும். அந்த காலம் போய் ஜிகர்தண்டா குடிக்கிறதுக்கு மதுரைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் மக்கள் எல்லாருமே இந்த கடையை தேடி வராங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கடையில் இருக்க ஜிகர்தண்டா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இவங்களுடைய கடையை வந்துட்டு வேறு வேறு இடங்கள்ல இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்துட்டு இந்த கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்குது.
அதனால் இந்த கடையுடைய இது நல்லா இருக்குது. இவங்களுடைய அந்த தரம், பொருளுடைய அந்த தரம் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் எல்லோரும் தேடி வர்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கடை எவ்வளோ நல்லா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும்.